அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் எழுதிய அசுரன் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. மொழிபெயர்ப்பு தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள். திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்கள் கூறுகின்றார், ராமாயணம் இது நாடறிந்த கதை. நம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீடும் அறிந்த கதை. கடவுளின் அவதாரமான ராமன் அரக்கனான ராவணனை வதம் செய்த இந்த கதையை ஒவ்வொரு இந்தியனும் அறிவான். ஆனால் வரலாற்றில் எப்போதும் நிகழ்வது போல வெற்றியாளர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு சாதகமாக திரித்து எழுதப்பட்ட ஒரு கதை அது. அந்த கதை வெற்றியாளர்களால் எழுதப்பட்டதால் அந்த வடிவமே நிலைத்து நின்றுவிட்டதில் எந்த ஒரு வியப்பும் இல்லை. தோற்கடிக்கப்பட்டவர்களின் வீர கதை அமுக்கப்பட்டு விட்டது. நம்மிடம் கூறுவதற்கு ராவணனிடமும் அவனது மக்களிடம் வேறு ஒரு கதை இருந்தால்? நான் ராவணன் பேசுகிறேன். ஆயிரக்கணக்கான வருடங்களாக நான் வில்லனாக சித்தரிக்கப்பட்டு வந்துள்ளேன். எனது இறப்பு இந்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன்? என் மகளுக்காக நான் தேவர்களின் கடவுளை எதிர்த்தேன் என்பதனாலா? அல்லது தேவர்களின் ஆட்சியின் கீழ் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்த சாதிய சமுதாயத்தின் நுகத்தடியில் இருந்து ஓர் இனத்தை விடுவித்தேன் என்பதனாலா? நீங்கள் இதுவரை வெற்றியாளனின் கதையான இராமாயணத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போது ராவணாயணத்தை கேளுங்கள். இது அசுர இனத்தை சேர்ந்த ராவணனாகிய எனது கதை. இது வீழ்த்தப்பட்டவர்களின் வீரக்கதை. ராவணன் மற்றும் அவனது அசுர இன மக்களின் மகத்தான இந்த வீரகாவியம் இதுவரை சொல்லப்பட்டிருக்கவில்லை. ஆனால் 3000 வருடங்களுக்கும் மேலாக சாதியம் தலைவிரித்தாடி கொண்டிருந்த, இன்னும் பேயாட்டம் போட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தால் தீண்டத்தகாதவர்களாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த, இன்றும் ஒடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற ஓர் இனத்தால் தலைமுறை தலைமுறையாக இக்கதை போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இதுவரை இக்கதையை எந்த அசுரனும் சொல்ல துணிந்திருக்கவில்லை. மடிந்து போனவர்களும் வீழ்த்தப்பட்டவர்களும் தங்களது வீரக்கதையை எடுத்து கூறுவதற்கான சமயம் இப்போது கைகூடி வந்துள்ளது. நூலின் அத்தியாயம் 28. ஓர் அசுர இளவரசி. தலைப்பு: நான் பத்ரன் பேசுகிறேன். வித்யுத் ஜீவன் என்னிடம், நீ அந்த தேவ பெண்ணை கூட்டிச் சென்று அவளை ஒழித்து கட்டிவிடு என்றும், நம் இனத்திற்கு அழிவை கொண்டு வரக்கூடிய அந்த குட்டி இளவரசியையும் கொன்றுவிடு என்றும் முடித்தான். நான் செவிமடுத்திருந்த விஷயம் எனக்கு ஏற்படுத்திய அதிர்ச்சியில் நான் வெடுக்கென்று நிமிர்ந்து நின்றேன். அந்த பெண்ணை எனக்கு ஒருபோதும் பிடித்ததில்லைதான். ஆனால் எங்கள் அரசன் அவளை நேசித்தார். நான் ராவணனை நேசிக்காமல் இருக்கக்கூடும். ஆனால் என்றேனும் ஒரு நாள் அவர் இந்த கோமாளிகள் அனைவரையும் மிஞ்சி நிற்பார் என்று நான் நம்பியதால் தொடர்ந்து அவருக்கு விசுவாசமாக இருந்தேன். அது என்னுடைய காரியத்தை சாதித்து கொள்ளவும் எனக்கு உதவும். ஆனால் இப்போது அவர் ஆபத்தில் இருந்தபோது அவரது நல்ல நண்பர்களாக தோன்றியவர்கள் அவரது காதலியையும் அவரது குழந்தையையும் தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தனர். நாம் அவளை கொல்லத்தான் வேண்டுமா, அந்த குட்டி இளவரசி என்று மாரிசன் தடுமாறினான். அந்த தேவ பெண்ணால் நமக்கு ஏற்கனவே பல துரதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து விட்டது. ராவணனின் அச்சிறு குழந்தை ஒட்டுமொத்த அசுர இனத்திற்கும் ஒரு தீய சகுனம் என்று ஜோதிடர்கள் கணித்தது உனக்கு மறந்து போய்விட்டதா? அவள் நமக்கு மரணத்தையும் அழிவுகளையும் கொண்டு வருவாள். ஆனால் இவை அனைத்தும் மூட நம்பிக்கைகள் என்று நம் அரசன் நினைக்கிறார். நான் தேவையின்றி எதையும் விட்டு வைக்க விரும்பவில்லை. போதும். பிரஹஸ்தனின் குரல் அமைதியாகவும் தெளிவாகவும் இருந்தது. அது என்னை இன்னும் அதிகமாக அச்சுறுத்தியது. அவன் அசுகரியமாகவும் தீர்மானிக்க முடியாதவனாகவும் தோன்றினான். பத்ரா, நான் இதை உன்னிடம் கூற வேண்டியது இல்லை. ஆனால் எங்களது இந்த தீர்மானத்திற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வது நம்முடைய இனத்திற்கு நீ உன் கடமையை ஒரு தெளிவான மனசாட்சியுடன் மேற்கொள்வதற்கு உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று அவன் கூறினான். மாரிசன் தன் வாயில் எதையோ மென்று கொண்டே பேசியது போல மிக மெல்லிய குரலில், நமது படையெடுப்பு ஒரு முக்கியமான நிலையை அடைந்துள்ளது. நாம் முழு வீச்சிலான ஒரு சண்டையை எதிர்கொண்டிருக்கிறோம். நமது அரசன் ஒரு பிணை கைதியாக எடுத்து செல்லப்பட்டுள்ளார். அவரை மீட்பதற்கு கார்த்த வீர்யார்ஜுனனுக்கு நாம் கப்பம் கட்டியாக வேண்டும். நமது வீரர்களின் உற்சாகம் அதல பாதாளத்தில் இருக்கிறது. உயர்மட்ட குழு தனது அறிவின் அடிப்படையில் ஒரு முடிவெடுத்துள்ளது. அந்த பெண் நமது அரசனின் கவன சிதறலுக்கு ஒரு முக்கிய காரணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அவள் தேவர்களின் உளவாளி என்று நான் கூறமாட்டேன்.
ஆனால் அந்த மாதிரியான கதைகளை பலர் ஒப்புக்கொள்வார்கள் என்று எனக்கு தெரியும். அதில் உண்மை இருக்கிறதோ இல்லையோ, அவள் நமது ஒட்டுமொத்த அசுர இனத்தின் கழுத்தில் ஓர் அரவைக்கல்லாக ஆகியிருக்கிறாள் என்று கூறினான். சிறிது நேர இடைவெளிக்குப் பிறகு அவன் என்னுடைய முகத்தை தீவிரமாக உற்று பார்த்தான். அந்த கூடாரத்தில் இருந்த அந்த பெரிய மனிதர்கள் குறித்து நான் கொண்டிருந்த அதீத வெறுப்பை அவனால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நான் உறுதியாக அறிந்திருந்தேன். அவன் பெருமூச்செறிந்துவிட்டு தனது கையை எனது தோளின் மீது வைத்தான். எனக்கு அருகே மிக உயரமாக இருந்த அவனை நான் ஏறிட்டு பார்த்தேன். ஒரு நாய்க்குட்டி தனது எஜமானனை அண்ணாந்து பார்ப்பது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. பிரஹஸ்தன் என்னை நோக்கி வந்து சற்று குனிந்து என் காதில், அவளை கூட்டிச் சென்று அவளை தீர்த்து கட்டிவிடு என்று கிசுகிசுத்தான். வித்யுஜ்ஜீவன் எனக்கு இன்னும் அதிக அருகில் வந்து, அந்த குட்டி பிசாசையும் மறந்துவிடாதே என்று முணுமுணுத்தான். நான் சிறிது நேரம் கல்லாக நின்றுவிட்டு கீழ் நிலையில் இருந்த அரசர்களுக்கே உரிய கையாளாக தனத்துடன் என் இடுப்பிலிருந்து குனிந்து வணங்கி, உங்கள் விருப்பம்தான் எனது உத்தரவு என்று கூறினேன். பிரஹஸ்தன் ஒரு கையை அசைத்து என்னை அங்கிருந்து போகும்படி சமிக்கை காட்டினான். நான் ஒரு கனத்த இதயத்துடன் அங்கிருந்து வெளியேறினேன். வித்யுஜ்ஜீவனின் இகழ்ச்சி என் இதயத்தின் ஆழத்தில் எரிந்து கொண்டிருந்தது. நான் எனது முகாமிற்கு சென்று கந்தலாக இருந்த எனது படுக்கையின் மீது விழுந்தேன். இந்த பெரிய மனிதர்களுடைய நாயாக இருந்து நான் மிகவும் களைத்து போயிருந்தேன். என்னை போன்ற ஏழை மக்களின் மீது ஏறி மிதித்து செல்வதற்கு இந்த கயவர்களுக்கு யார் தெய்வீக உரிமையை கொடுத்தது? கடுஞ்சினமும் வெறுப்பும் என்னுள் எழுந்து கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனால் அது பொங்கி வழியவிருந்த கணத்தில் ஒரு வீரன் எனது கூடாரத்திற்குள் நுழைந்து ஒரு தட்டு நிறைய சாப்பாட்டை தரையில் எனக்கு பக்கத்தில் வைத்தான். பிறகு ஓர் உலோக டம்ளரை தரையில் ஓங்கி வைத்து அதில் அருமையான மதுரசத்தை ஊற்றினான். நான் என் படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து அந்த சம்பிரதாயத்தை துளிக்கூட ஆர்வமின்றி பார்த்தேன். அவன் என்னை இகழ்ச்சியாக பார்த்து, நீ அவர்கள் முன்னால் மண்டியிட்டு கெஞ்சினாய் இல்லையா? இதோ அவர்கள் உனக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து போய்விட்டான். கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில கரண்டி சாதமும் நீர்த்து போன சிறிது கஞ்சியும் மட்டுமே எங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் முக்கியமானவர்களுக்கு மட்டும் அவர்களிடம் எப்போதுமே போதுமான அளவு இருந்தது. அவர்கள் கூறியபடி ஒருவன் நடந்து கொண்டால் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் மேசையிலிருந்து ஓரிரு பருக்கைகளை அவனுக்கு கொடுத்தார்கள். நான் எனக்கு பக்கத்தில் இருந்த தட்டையே நெடுநேரம் பார்த்தேன். திடீரென்று எனக்கு பெரும் பசி ஏற்பட்டது. நான் என் வேட்டியில் என் கைகளை துடைத்துவிட்டு எனக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த விருந்தை ஆர்வத்தோடு சாப்பிட்டுவிட்டு அத்தட்டை நன்றாக நாவினாலேயே சுத்தப்படுத்தினேன். பிறகு டம்ளரில் இருந்த மதுபானத்தை ஒரே மடக்கில் குடித்துவிட்டு அந்த உலோக டம்ளரை வெளியே வீசினேன். அது இருட்டில் எங்கோ போய் விழுந்து ஒரு பலத்த சத்தத்தை ஏற்படுத்தி தனது எதிர்ப்பை காட்டியது. நான் மது மயக்கம் தெளிந்து கண் விழித்தபோது இன்னும் இருட்டாக இருந்தது. என் தலை மிக கடுமையாக வலித்தது. காளை மாட்டு வண்டி தயாராகி கொண்டிருந்த சத்தம் எனக்கு கேட்டது. நான் வெளியே சென்று குளிர்ந்த நீரில் முகம் கழுவினேன். வெடவெடவென்று நடுங்கிக் கொண்டே கைகால்களை நீட்டி முறித்தேன். மாரிசனின் உயரமான உருவம் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் விரைவாக என் கூடாரத்திற்குள் சென்று ஓரளவுக்கு நல்ல உடைக்கு மாறிக்கொண்டு தட்டு தடுமாறியபடி அவனை சந்திப்பதற்காக வெளியே சென்று அவனை குனிந்து வணங்கினேன். ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்த அவன் மௌனமாக என்னருகே வந்து என்னை தொடுவதற்கு ஒரு கையை நீட்டினான். ஆனால் திடீரென்று அதை விசுக்கென்று இழுத்து கொண்டான். ஒரு சில கன மௌனத்திற்குப் பிறகு அவன், பத்ரா, நாங்கள் உன்னிடம் ஒப்படைத்துள்ள காரியம் குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன். ஆனால் நம் இனத்திற்காகவும் நமது அரசனுக்காகவும் அதை செய்து முடித்துவிடு என்று கூறினான். நான் எதுவும் பேசாமல் இருந்தேன். எங்கோ ஓரிடத்தில் ஒரு கோழி உரிய நேரத்திற்கு முன்பாகவே கூவியது. அப்போது மாரிசன் என்னிடம், நாம் இப்போது செய்து கொண்டிருக்கும் காரியம் சரியானதாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அந்த சின்னஞ்சிறு குழந்தைக்காக நான் வருத்தப்படுகிறேன். அந்த பிராமண பெண்ணிற்காகவும் தான். பத்ரா, கடவுள் உனக்கு துணை இருக்கட்டும். உன் கடமையை செய். உன்னுடைய எளிய மனதில் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. கவலைப்படுவதை எங்களிடம் விட்டுவிடு என்று கூறினான். பிறகு வேகமாக திரும்பி அங்கிருந்து நடந்தான். நான் குனிந்த நிலையிலேயே கூடுதலாக ஒரு சில கணங்கள் அங்கு நின்றேன். எளிய மனமா? நான் என் கைகளில் இரத்தத்தை உணர்ந்தேன். நான் என்னை நிமிர்த்தி கொண்டபோது வலிமைக்காகவும் உள்ளார்ந்த அமைதிக்காகவும் பிரார்த்தித்தேன். நான் என் கடமையைத்தான் செய்து கொண்டிருந்தேன் என்பதை அறிந்திருந்த நான் உற்சாகம் என்னை ஆட்கொள்வதற்காக காத்திருந்தேன்.
பயம், சுய பச்சாதாபம், வெறுப்பு ஆகியவற்றைத் தவிர வேறு எந்த உணர்ச்சியும் என்னுள் எழவில்லை. அதே மனநிலையில் நான் சமையலறையை நோக்கி நடந்தேன். அங்கிருந்த கணக்கன் என்னை பார்த்து புன்னகைத்துவிட்டு ஒரு சாப்பாட்டு மூட்டையை என்னிடம் கொடுத்தான். அந்த அதிகாலை நேரத்தில் அந்த சமையலறையில் மும்முரமாக வேலை நடந்து கொண்டிருந்தது என்னை ஆச்சரியப்படுத்தியது. நான் திரும்பி நடந்தபோது லேசான சாரல் வீசத் தொடங்கி இருந்தது. நான் என் சாப்பாட்டு மூட்டையை மாட்டு வண்டிக்குள் எறிந்துவிட்டு ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்து காத்திருந்தேன். அவர்கள் அவளை கொண்டு வந்தபோது கிழக்கு வானில் சில ஒளிக்கீற்றுகள் தென்பட்டன. அவளுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டிருந்தது. 2 பேர் அவளை தூக்கி வந்தனர். அவர்கள் அவளை எனது வண்டிக்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து போய்விட்டனர். சிறிது நேரம் கழித்து தனது கைகளில் ஒரு சிறிய மூட்டையை மிகவும் எச்சரிக்கையாக பிடித்தபடி மாரிசன் அங்கு வந்தான். அவன் அக்குழந்தையின் நெற்றியின் மீது முத்தமிட்டுவிட்டு அவளை அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் மெதுவாக படுக்க வைத்தான். என் கண்களை தவிர்ப்பதற்காக அவன் வேறு பக்கமாக தன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அக்குழந்தையின் தொடையின் மீது ஒரு சிறிய கண்ணீர் துளி இருந்ததை நான் பார்த்தேன். அக்குழந்தை லேசாக அசைந்து தனது தூக்கத்தில் ஒரு தேவதையைப் போல புன்னகைத்து பிறகு அமைதியாக தூங்கினாள். நான் அந்த காளை மாட்டை சாட்டையால் அடித்தேன். வண்டி லேசாக குலுங்கி தனது பயணத்தை தொடங்கியது. பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்த நர்மதை நதியை நான் அடைந்தபோது கிழக்கு நன்றாக வெளுத்திருந்தது. காலை நேர சூரிய ஒளியில் மழை சாரல் பொன்னிறமாக மாறியிருந்தது. தூரத்து தொடுவானில் ஒரு பெரிய வானவில் தோன்றியது. நான் அதிலிருந்து என் பார்வையை விலக்கிக் கொண்டேன். எங்கள் வண்டி அசைந்தாடிக் கொண்டும் குலுங்கிக் கொண்டும் குறுகலான காட்டுப்பாதை வழியாக தேவர்களின் சாம்ராஜ்யத்தை நோக்கி சென்றது. காட்டின் அழகு என்னை உற்சாகப்படுத்தியது. என் மனத்தில் இருந்த இருண்ட எண்ணங்களை சிறிது நேரம் என்னால் ஒதுக்கித் தள்ள முடிந்தது. என் முகத்தின் மீது விழுந்த குளிர்ந்த மழைத்துளியையும் என் உடலை வருடிச் சென்ற நறுமண காற்றையும் நான் மகிழ்ச்சியாக அனுபவித்தேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியத்தை பற்றி சிறிது நேரம் நான் மறந்து போனேன். நான் ஓர் எளிய மனம் படைத்தவன் இல்லையா? நான் சிறிது ஓய்வெடுப்பதற்காக வண்டியை நிறுத்தியபோது இருட்டாகி இருந்தது. சூரியன் தூரத்து குன்றுகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். அந்த பிராமணப் பெண் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளும் அந்த குட்டி இளவரசையும் ஒருவிதமான காய்ச்சலால் துன்புற்று கொண்டிருந்ததால் ஒரு கிராமத்து வைத்தியரிடம் நான் அவர்களை கூட்டிச் சென்றிருந்ததாகவும் ஆனால் அவர்கள் அக்காய்ச்சலுக்கு பலியாகி விட்டிருந்ததாகவும் ஒரு கதை பரப்பப்படுவதாக இருந்தது. இப்போது நான் என் முகாமிலிருந்து வெகு தூரத்தில் இருந்தேன். அப்பெண்ணை நான் ஒருமுறை அனுபவித்தால் யாருக்கு என்ன தெரியப் போகிறது? ஒருவேளை உயர்மட்ட குழு எனது நடவடிக்கையை மெச்சக்கூடும். நான் அவள் அருகே சென்று அவளுடைய ஆடைகளை இறுகப் பற்றினேன். திடீரென்று அவள் கண் விழித்து என்னை முறைத்து பார்த்தாள். நான் நடுங்கிக் கொண்டே அவளிடமிருந்து விலகினேன். அவளது கண்களில் கண்ணீர் அரும்பியது. அதில் ஒரு சிறு துளி வண்டியினுள்ளே விரிக்கப்பட்டிருந்த சிவப்பு நிற பட்டுத் துணியின் மீது விழுந்து அதை நனைத்தது. நான் என்னை குறித்து அவமானம் கொண்டு என் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டேன். அப்போது வலி, வேதனை, புறக்கணிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்திய ஒரு குரலில் அவள் பெரிதாக ஊளையிட்டாள். அது அந்த இடத்தை சுற்றியிருந்த பறவைகளை திடுக்கிட செய்தது. நான் சுமந்து வந்திருந்த சிறிய எண்ணெய் விளக்கு கீழே சரிந்து அந்த பட்டு விரிப்பின் மீதும் அவளுடைய ஆடையின் மீதும் எண்ணெய் தெறித்தது. நான் அந்த விளக்கை நேராக நிமிர்த்தி வைக்க முயன்றேன். ஆனால் என் கைகள் நடுங்கின. அந்த பெண் ஓர் உச்சஸ்தாயி குரலில், பண்பாடற்ற அசுரனே, உனக்கு என்ன துணிச்சல் இருந்தால் என்னை நீ தொடுவாய் என்று பெரும் கூச்சலிட்டாள். அவளது கத்தலில் அந்த குழந்தை விழித்துக்கொண்டு அழத் துவங்கியது. உனது அரசன் ஒருபோதும் என்னை தொட முயற்சிக்கவில்லை. நீ அரக்கனே, உனக்கு என்ன துணிச்சல்? கோபம் என்னுள் ஊற்றெடுத்தது. அவள் இக்காட்டில் தனியாக இருந்தாள். நான் அவளை கொல்ல வேண்டும் என்று எனக்கு உத்தரவு இடப்பட்டிருந்தது. நான் அவளை நோக்கி நகர்ந்தபோது அவள் என்னிடமிருந்து விலகிச் செல்ல முயன்றாள். வண்டியிலிருந்து வெளியே குதிக்க அவள் முயற்சித்த போது விட்டு எரிந்து கொண்டிருந்த அந்த எண்ணெய் விளக்கு காற்றில் திடீரென்று உயிர் பெற்றதில் அவளது ஆடையில் நெருப்பு பற்றியது. நான் அவளது ஆடையில் இருந்த நெருப்பை அணைக்க முயற்சித்தேன். ஆனால் அவள் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்துவிட்டு ஆற்றை நோக்கி ஓடினாள். அவளது உடம்பு இப்போது ஒரு நெருப்பு பந்து போல இருந்தது. வேதனையும் கோபமும் ஒரு சேர அவள் ஓலமிட்டு கொண்டே ஓடினாள். ஆனால் அவளால் ஆற்றை அடைய முடியவில்லை. அவள் தொடர்ந்து அலறினாள். நெருப்பு அவளை விழுங்கிக் கொண்டிருந்தது. யாராலும் உதவி செய்ய முடியாதபடி ஆற்றங்கரையிலிருந்து ஒரு சில அடிகள் தூரத்தில் அவள் கீழே விழுந்தாள். அவளை காப்பாற்றும் முயற்சியை நான் கைவிட்டேன். என்னுடைய வேலை அவளை தீர்த்து கட்டுவதுதான் இல்லையா? அவள் நெடுநேரம் துடித்து கொண்டிருந்தாள். ஆற்றின் அருகே எரிந்து கொண்டிருந்த அவள் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருந்தாள்.
அவள் ஒட்டுமொத்த அசுர இனத்தையும் தொடர்ந்து சபித்தாள். ராவணன் தான் தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருந்ததாகவும் இன்னொரு பிறவி எடுத்து வந்து தான் அவனை பழிவாங்கப் போவதாகவும் அவள் கத்தினாள். அவள் இறந்ததை சலிப்போடும் அக்கறை இன்றியும் நான் பார்த்தேன். அவள் இறப்பதற்கு முன்பு அந்த குட்டி அசுர இளவரசியின் உடலில் ஓர் ஆவியாக தான் புகப் போவதாகவும் ஒட்டுமொத்த அசுர இனமும் அழிவதை தான் உறுதி செய்யப் போவதாகவும் அந்த ஜோசியரின் கணிப்பு தனது கோபத்தின் மூலமும் தனது கற்பின் மூலமும் உண்மையாகும் என்றும் இன்னும் பல அர்த்தமற்ற விஷயங்களையும் கூறி ஊளையிட்டாள். ஒரு வழியாக அவள் இறந்தபோது கிழக்கில் வானம் லேசாக சிவந்து கொண்டிருந்தது. குட்டி இளவரசி தன் அழுகையை நிறுத்தியிருந்தாள். நான் வண்டியை நோக்கி ஓடினேன். அவள் என்னை ஏறிட்டு பார்த்தாள். அவளது முகத்தில் சூதுவாது அற்ற ஒரு புன்னகை மலர்ந்தது. என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. அருகில் இருந்த ஒரு பாறையின் மீது அவளது தலையை மோதி உடைக்கலாமா என்று நான் நினைத்தேன். அப்போது தேவர்களால் எனது மகளின் மண்டை பிளக்கப்பட்டு என் வீடு முழுவதும் அவளது மூளை சிதறி கிடந்த காட்சி என் மனதில் உதித்தது. அதே போன்ற ஒரு காரியத்தை நான் இந்த கைக்குழந்தைக்கு செய்ய விரும்பினேனா? நான் அக்குழந்தையை தூக்கினேன். அவள் தனது உள்ளங்கையால் என்னுடைய சுண்டு விரலை இறுக்கமாக பிடித்தாள். என்னால் இவளை கொல்ல முடியாது. நான் அக்குழந்தையை என் மடியில் கிடத்திவிட்டு அழுதேன். அவளும் என் மடியில் படுத்தபடி அழுது கொண்டிருக்க நான் அங்கு நெடுநேரம் அமர்ந்து பிறகு அப்படியே தூங்கிவிட்டேன். திடீரென்று வேறு சில சத்தங்கள் கேட்டு நான் கண் விழித்தேன். ஒரு பெரிய வேட்டை கும்பல் அங்கு தோன்றியது. ஆயுதங்கள் தாங்கிய நூற்றுக்கணக்கான வீரர்கள் குதிரைகள் மீதும் நடந்து வந்தனர். ஆற்றின் பக்கத்தில் இருந்த ஒரு வெற்றிடத்தில் அவர்கள் ஒரு முகாமை அமைத்து கொண்டிருந்தனர். என் மடியில் கிடந்த குழந்தை தளர்ந்து போயும் கிட்டத்தட்ட நீல நிறத்திலும் இருந்தாள். ஒருவேளை அவள் இறந்து போய்விட்டாளோ என்னவோ. நான் அந்த இடத்திலிருந்து போயாக வேண்டியிருந்தது. அந்த வேட்டைக்கார கும்பல் ஓர் ஒட்டுமொத்த கிராமத்தையும் விழிக்கச் செய்யும் அளவுக்கு சத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த சத்தத்தில் அக்குழந்தை விழித்து கொண்டு அழத் தொடங்கக்கூடும் என்று நான் பயந்தேன். அந்த கும்பலில் இருந்தவர்கள் தேவர்களைப் போல தோன்றினர். ஆனால் கருத்த தோள்களுடன் இருந்தவர்களும் அவர்களுக்கிடையே இருந்தனர். இறந்து போய் கிடந்த அந்த பிராமண பெண்ணையும் கைக்குழந்தையுடன் இருந்த என்னையும் அவர்கள் பார்த்துவிடக்கூடாது என்று நான் பயந்தேன். நான் உடனடியாக அங்கிருந்து வெளியேற வேண்டியிருந்தது. ஆனால் நான் அங்கிருந்து திரும்பிய போது ஏதோ ஒன்று என் காலை இடறியதில் மரங்களுக்கு கீழே வளர்ந்திருந்த புதரில் நான் விழுந்தேன். குட்டி இளவரசி என் கைகளில் இருந்து தவறி கீழே விழுந்து ஒரு சில அடிகள் உருண்டு போய் ஒரு பெரிய குழிக்குள் விழுந்து ஓலமிட்டாள். கொலகொலவென்று ஏதோ ஒன்று அக்குழியை நிரப்பியிருந்தது. முகாமை அமைத்து கொண்டிருந்த வீரர்களில் ஒருவன் நாங்கள் இருந்த திசையில் திரும்பி பார்த்தான். அவன் எங்கள் திசையை சுட்டிக்காட்டி மற்றவர்களிடம் ஏதோ கூறினான். என்னவென்று பார்ப்பதற்காக அவர்கள் எங்களை நோக்கி வந்தனர். அவர்கள் என்னை பார்த்துவிடக்கூடாது என்று பிரார்த்தித்து கொண்டே அருகிலிருந்த ஓர் ஆலமரத்தின் மீது நான் ஏறினேன். அதிர்ஷ்டவசமாக அந்த காவலாளிகள் நிமிர்ந்து மேலே பார்க்கவில்லை. இப்போது இன்னும் அதிகமான வீரர்கள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். திடீரென்று வித்தியாசமான ஓர் அலறல் சத்தம் கேட்டது. ஆற்றின் அருகே எழுந்து கிடந்த பிராமண பெண்ணை அவர்கள் கண்டுபிடித்திருந்தனர். முக்கிய முகாமை நோக்கி ஒரு வீரன் ஓடியதை நான் பார்த்தேன். அங்கு ஏதோ ஒரு சலசலப்பு கேட்டது. குழிக்குள் இருந்து அக்குழந்தையை மீட்க அவர்கள் முயற்சித்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். அது அவ்வளவு ஆழமான குழியொன்றும் அல்ல. ஆனால் அக்குழந்தை மெதுவாக மூழ்கி கொண்டிருந்தாள். புதை மணல் அடங்கிய ஒரு குழி அது. தாங்கள் அதற்குள் இறங்கிய மறுகணம் தாங்கள் அதில் மூழ்கி விடுவோம் என்பதை அந்த வீரர்கள் அறிந்திருந்தனர். அப்போது குள்ளமான திடகாத்திரமான ஒருவன் அங்கே வந்தான். அவன் முக்கியமானவன் போல தோன்றினான். ஒட்டுமொத்த கும்பலும் அவன் முன்னே குனிந்து பணிந்துவிட்டு மிகவும் உற்சாகமாக பேசத் தொடங்கியது. அவன் அக்குழிக்குள் எட்டி பார்த்துவிட்டு ஓர் ஏரை கொண்டு வரும்படி தனது எடுபிடி ஒருவனிடம் ஆணையிட்டான். அதை கொண்டு அவன் அக்குழந்தையை அக்குழிக்குள் இருந்து மெதுவாக வெளியே எடுத்தான். குழந்தையின் இதய துடிப்பை அவன் பரிசோதித்தான். பிறகு ஏதேதோ கொண்டு வரும்படி அவன் தனது வேலைக்காரர்களுக்கு உத்தரவிட்டான். ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு அக்குழந்தை மீண்டும் அழத் துவங்கினாள். எல்லோரும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மர உச்சியின் மீதிருந்த நானும் மகிழ்ச்சியாக கைத்தட்ட விரும்பினேன். ஆனால் என் ஆர்வத்தை அடக்கிக் கொண்டேன். வேதவதியின் எஞ்சிய உடலை அவர்கள் தகனம் செய்ததை மரக்கிளைகளுக்கு இடையே மறைந்து கொண்டு நான் பார்த்தேன். கற்றறிந்த ஒருவனைப் போல தோன்றிய அந்த முக்கியமான நபர் மிதிலை நாட்டு அரசனான ஜனகன் என்பதை அந்த வீரர்களின் உரையாடல்களில் இருந்து நான் தெரிந்து கொண்டேன். அன்று மதியம் அந்த வீரர்கள் அனைவரும் தங்களது அரசனை சூழ்ந்திருக்க சில பிராமண குருக்கள் மந்திரங்களை ஓத அந்த அரசன் அக்குழந்தையை நோக்கி குனிந்து தான்
அக்குழந்தைக்காக தேர்ந்தெடுத்திருந்த பெயரை அவளுடைய காதில் கிசுகிசுத்தான். ஒட்டுமொத்த முகாமும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. சீதை என்ற பெயர் முழக்கம் விண்ணை பிளந்தது. நான் அக்குழந்தைக்காக மகிழ்ச்சி கொண்டேன். ஏதோ ஒரு காட்டு விலங்கிற்கு பலியாவதற்கு பதிலாக அவள் இப்போது ஓர் அரண்மனையில் ஓர் இளவரசியாக இருப்பாள். இவள் ஓர் அதிர்ஷ்டக்கார குழந்தை. அந்த அதிர்ஷ்டம் தனது வாழ்நாள் முழுக்க அவளுக்கு நீடித்திருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். அவள் எனது எஜமானனின் மகள், இலங்கையின் இளவரசி, ஓர் அசுர இளவரசி. ஆனால் தனது இனத்திற்கு அழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு சாபத்துடன் பிறந்தவள் அவள். கேளிக்கை கொண்டாட்டங்கள் முடிந்து அந்த வீரர்களில் பெரும்பாலானவர்கள் குடித்துவிட்டு மயங்கியோ அல்லது தூங்கியோ விழுந்த பிறகு நான் மரத்திலிருந்து கீழே இறங்கி அந்த முகாமிற்குள் அமைதியாக நுழைந்தேன். சமையலறையிலிருந்து சிறிது உணவை திருடிக்கொண்டு பாதி காலியான நிலையில் ஆங்காங்கே சிதறி கிடந்த ஜாடிகளில் இருந்து சிறிது மதுவை குடித்தேன். அப்போது அந்த அசுர இளவரசியை மீண்டும் பார்ப்பதற்கான கட்டுப்படுத்த முடியாத ஒரு தூண்டுதல் என்னுள் எழுந்தது. இருப்பதிலேயே மிகவும் ஆடம்பரமாக தோன்றிய முகாமிற்குள் நான் நுழைந்தேன். அங்கு மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் விளக்கின் ஒளியில் நன்றாக குரட்டைவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த அரசனுக்கு பக்கத்தில் குட்டி இளவரசி ஒரு சிறிய மூட்டையாக ஒரு வெள்ளை பட்டு துணியின் மீது சௌகரியமாக சுருண்டு படுத்திருந்ததை நான் கண்டேன். நான் அவளருகே சென்று அவளுடைய அழகான முகத்தை பார்த்தேன். குனிந்து அவளது கன்னத்தில் ஒரு முத்தமிட்டேன். அவள் தன் உதட்டை பிதுக்கிவிட்டு பிறகு ஒரு சில முறை லேசாக சப்பு கொட்டினாள். நான் அவளுடைய சின்னஞ்சிறிய கைகளையும் கால்களையும் பார்த்தபடி ஒரு சில நிமிடங்கள் அங்கு நின்றேன். பெரும் தயக்கத்திற்கு பிறகு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்க, உணர்ச்சி பெருக்கால் என் கால்கள் பலவீனமடைந்திருக்க, யார் கண்களிலும் படாமல் நான் அந்த முகாமை விட்டு வெளியேறினேன். நான் அந்த வெற்றிடத்தை அடைந்தபோது மீண்டும் ஒருமுறை பின்னால் திரும்பி பார்த்தேன். நான் என்னுடைய சொந்த மகளை அங்கே விட்டுவிட்டு வந்திருந்தது போன்ற ஓர் உணர்வு என்னுள் மேலோங்கியது. அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்படி நான் சிவனிடம் பிரார்த்தனை செய்தேன். அவள் ஓர் அழகான இளவரசியாக வளர்ந்து தன்னை என்றென்றும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தேவ இளவரசனை மணமுடிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தித்தேன். இந்த மிதிலை அரசன் மென்மையான குணம் படைத்தவனாகவும் கற்றறிந்தவனாகவும் அறிவார்ந்தவனாகவும் தெரிந்தான். அசுர முகாமை நோக்கி காட்டின் ஊடாக நான் திரும்பி நடந்தபோது அவளை என்னுடன் எடுத்து சென்று என்னுடைய சொந்த மகளாக தத்தெடுத்து கொள்ள விரும்பினேன். அவளை எனது அரசனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு நடந்த உண்மையை அவரிடம் கூற விரும்பினேன். நான் பல விஷயங்களை செய்ய விரும்பினேன். ஆனால் இறுதியில் குழப்பம்தான் மிஞ்சியது. தெளிவாக சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நான் வெகு தூரம் வந்த பிறகு ஒரு விஷயம் என்னை தாக்கியது. நான் அக்குழந்தையை கொன்றிருக்க வேண்டும். அந்த எண்ணம் என்னை உலுக்கியது. ஆனால் அவள் என்றேனும் ஒரு நாள் திரும்பி வருவாள் என்ற முன் உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அவள் தனது இனத்தாரிடம் திரும்பி வந்து தனது தந்தை எதற்காக போராடி இருந்தாரோ அவை அனைத்தும் அழிவதற்கு அவள் காரணமாக இருப்பாள். இது எனக்கு எப்படி தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் என்னிடம் திரும்பி வந்தது. எங்களை இரட்சிக்குமாறு நான் சிவனிடம் வேண்டினேன். ஆனால் இந்த விஷயத்தில் அவரால் செய்யக்கூடியது எதுவுமில்லை என்பதை நான் அறிந்தேன். அது ஒருவேளை வாழ்க்கையை பற்றி தான் தெரிந்து கொள்வதற்கு முன்பே தன்னை கொலை செய்ய விரும்பிய அகங்காரம் கொண்ட இதயமற்ற ஓர் இனத்தின் மீதான ஓர் அசுர இளவரசியின் பழி வாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம். மனிதகுல வரலாற்றை அவள் மாற்றுவாள். எனக்கு இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும் என்றும் புலனுக்கு அப்பாற்பட்டதை உணரும் திறன் எனக்கு இருந்ததா என்றும் வியந்து கொண்டே நான் எனக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருந்தேன். அவை அனைத்தும் பின்னர் நிகழ்ந்து எங்கள் அனைவரையும் ஆட்கொள்ளும். ஜென்ம ஜென்மங்களுக்கும் எங்கள் நாட்டை இருளில் மூழ்கடிக்கும். நூலின் அடுத்த அத்தியாயம் 29. எங்கிருந்தாலும் வாழ்க. தலைப்பு: நான் ராவணன் பேசுகிறேன். நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. ஒரு சந்தையில் ஒரு காளை மாட்டைப் போல பொருட்களுக்காக நான் பண்டமாற்று செய்யப்பட்டேன். எங்களுடைய படையெடுப்பின் மூலம் நாங்கள் சம்பாதித்திருந்த அனைத்தையும் கொடுத்து என்னுடைய மக்கள் என்னை மீட்டிருந்தனர். அவமானம் முடிந்துவிட்டது. ஒரே அடியில் கார்த்த வீர்யார்ஜுனன் எனது படையை ஆற்றலிழக்க செய்துவிட்டான். இலங்கைக்கு திருப்பி எடுத்து செல்ல எங்களிடம் எதுவும் இருக்கவில்லை. எங்களது தனிப்பட்ட வாள்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் தங்கத்தை தவிர நாங்கள் எங்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் அவனிடம் ஒப்படைக்க வேண்டியதாயிற்று. இவற்றுக்கு பதிலாக எங்களுக்கு கிடைத்தது மதிப்பற்ற எனது வாழ்க்கை மட்டுமே. நான் இறந்து போக விரும்பினேன். ஆனால் அந்த ஒட்டுமொத்த தியாகமும் வீணாக போயிருக்கும். என்னால் சண்டை கூட போட முடியவில்லை என்பது எனக்கு அதிக வருத்தத்தை ஏற்படுத்தியது.
வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நர்மதை ஆற்றை கடக்குமாறு வேதவதி எனக்கு சவால் விட்டாள். நான் ஒரு முட்டாளைப் போல சீற்றத்துடன் பாய்ந்து கொண்டிருந்த நதிக்குள் குதித்தேன். தனது காதலிக்கு பிரமிப்பூட்ட முயற்சித்த ஒரு பருவ வயது இளைஞனைப் போல நான் உணர்ந்தேன். ஆனால் நீரோட்டத்தின் வேகத்தை நான் குறைத்து மதிப்பிட்டிருந்தேன். எனது தவறை உணர்ந்து நான் சுதாரிப்பதற்கு முன்பாகவே ஆற்றின் அடியில் இருந்த ஒரு பாறையின் மீது என் தலை மோதியது. நான் கிட்டத்தட்ட மூழ்கினேன். பிறகு ஆற்றின் நீரோட்டம் என்னை இழுத்து சென்றது. நான் என் கண்களை திறந்தபோது ஒரு பைத்தியக்காரனைப் போல ஒரு இரும்பு கட்டிலுடன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஒரு பாதாள சிறையில் இருந்தேன். துவக்கத்தில் நான் என் மீதும் வேதவதியின் மீதும் அசுரர்கள் மீதும் என்னை பிடித்து வைத்திருந்த கார்த்த வீர்யாஜுரன் மீதும் கோபப்பட்டேன். ஆனால் விரைவில் ஈரமான அந்த பாதாள சிறையில் என் கோபம் மாயமாய் மறைந்து போனது. நாட்பட்ட உணவை என்னிடம் தூக்கி எறிவதற்காக என் சிறைக்கதவு திறக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு சிறு நம்பிக்கை கீற்று எனக்கு தென்பட்டது. ஒரு சில நாட்களுக்கு பிறகு அதுவும் மறைந்து போனது. விரைவில் எத்தனை நாட்கள் நான் அங்கு இருந்தேன் என்ற கணக்கும் நேரமும் எனக்கு மறந்து போனது. எனது லட்சியம், மதிப்பு, பெருமை எல்லாமும் கூட எனக்கு மறந்துவிட்டது. பாதாள சிறையில் உயிர் பிழைத்து இருப்பதற்கு வெறுமனே அங்குமிங்கும் ஓடித்திருந்த ஓர் எலியைப் போல நான் இருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் என்னை சங்கிலியிலிருந்து விடுவித்திருந்தனர். என்னுடைய மன உறுதி தகர்க்கப்பட்டிருந்தது. ஆனால் வெளியே இருந்த காவலாளிகளின் காலடிகளை நான் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருந்ததன் மூலம் எனக்கு பைத்தியம் பிடிக்காமல் இருக்கும்படி நான் பார்த்து கொண்டேன். நான் தப்பிக்க முயற்சித்தேன். ஆனால் அந்த முயற்சியில் படுதோல்வி அடைந்தேன். கீழ்நிலையில் இருந்த காவலாளிகள் என்னை அடித்து உதைத்தனர். எனது சித்திரவதையை மேற்பார்வையிடுவதற்கு கார்த்த வீர்யார்ஜுனன் வந்திருந்தால் நான் எனது அடி உதைகளை கண்டு கொண்டிருக்க மாட்டேன். அவனுக்கு அதிர்ச்சி ஊட்டுவதற்கான வார்த்தைகளை நான் ஏற்கனவே பலமுறை ஒத்திகை பார்த்திருந்தேன். என்னால் எதையும் தாங்கிக் கொள்ள முடியும் என்பதையும் எனது மன உறுதியை யாராலும் ஒருபோதும் வெற்றி கொள்ள முடியாது என்பதையும் அவன் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் அவன் வரவே இல்லை. வேறு எது ஒன்றையும் விட அது என்னை அதிகமாக காயப்படுத்தியது என்று நினைக்கிறேன். அந்த இருட்டான பாதாள சிறையில் நான் ஒரு குழந்தையைப் போல அழுதேன். நான் இழந்திருந்த எனது புகழுக்காகவும் எனது விடுதலைக்காகவும் எனது லட்சியங்களுக்காகவும் நான் அழுதேன். சில சமயங்களில் இலங்கையை பற்றியும் நான் கிட்டத்தட்ட மறந்து போயிருந்த என் மனைவி மண்டோதரியை பற்றியும் நினைத்தேன். பழுத்த மாம்பழங்களின் வாசனைக்காக நான் ஏங்கினேன். மஞ்சள் நிற பலாச்சுளைகளின் சுவை, பூரண நதியின் பிரம்மாண்டமான நீர் வீழ்ச்சிகளிலிருந்து தெரித்த தண்ணீர், வெள்ளை மணலின் மீது வந்து மோதிய அலைகள், நில ஒளி வீசிய ஓர் இரவில் அழகாக அசைந்தாடிய தென்னை மரங்கள், மல்லிகையின் நறுமணம் மற்றும் இன்னும் பலவற்றை நான் நினைத்து பார்த்தேன். அப்போது ஒரு நாள் எனது நம்பிக்கை முழுவதும் எனக்குள் மடிந்து மண்ணோடு மண்ணாகி மக்கி போயிருந்தபோது வெளி உலகிற்கான கதவு திறந்தது. என்னை வழியனுப்புவதற்காக கார்த்த வீர்யார்ஜுனனின் வீரர்களும் சேவகர்களும் ஓர் இகழ்ச்சி பார்வையுடன் பாதாள சிறைக்கு வெளியே வரிசையாக நின்றனர். பகல் வெளிச்சம் என் கண்களை தாக்கியதால் நான் என் கண்களை மூடிக்கொண்டேன். பார்வையற்ற ஒருவனைப் போல நான் தட்டு தடுமாறி என் சுதந்திரத்திற்குள் அடியெடுத்து வைத்தேன். என் மனம் ஆவேசமாக இருந்த அந்த கணத்தில் பழிக்கு பழி வாங்குவதென்று நான் உறுதியெடுத்திருக்க வேண்டும். என் பகைவனை பழி தீர்ப்பதற்கு நான் ஒரு திட்டம் தீட்டியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு சவர கத்தியை பெறுவதை பற்றி மட்டுமே என் மனம் சிந்தித்தது. என் தாடி மிக நீளமாகவும் மோசமாகவும் வளர்ந்திருந்தது. நான் உடனடியாக சவரம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த கணத்தில் வேறு எந்த எண்ணமும் என் மனதில் தோன்றாமல் போனது குறித்து இப்போது கூட நான் அவமானமாக உணர்கிறேன். நான் என் முகாமிற்கு திரும்பி வந்தபோது யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரை இனி நான் அவர்களது அரசன் அல்ல. நான் என் காதலியையும் என் குழந்தையையும் எல்லா இடங்களிலும் தேடினேன். என்னுடைய மந்திரிகளில் எவரையும் எதிர்கொள்ள நான் பயந்தேன். இலங்கைக்கு திரும்பி செல்வதற்கான தயாரிப்பு வேலைகளை மேற்பார்வையிடுவதில் அவர்கள் அனைவரும் மும்முரமாக இருந்தனர். நம்பிக்கை இழந்திருந்த நான் இறுதியில் மாரீசனை பிடித்து வேதவதியை பற்றிய தகவல்களை அவனிடம் அதிகாரமாக கேட்டேன். பிறகு அவனிடம் கெஞ்சினேன், ராவணா, உன் மனத்தை தேற்றிக்கொள். பெருமையற்ற விதத்தில் நான் திரும்பி வந்ததிலிருந்து நான் எது குறித்து பயந்து கொண்டிருந்தேனோ அதை அவனது வார்த்தைகள் உறுதிப்படுத்தின. நான் மனம் தளர்ந்து என் தலையை என் கைகளில் பிடித்தபடி கீழே அமர்ந்தேன். எப்படி நடந்தது, எப்போது நடந்தது என்று நான் திக்கி திணறி கேட்டேன்.
இந்த காடுகளில் பலர் நோய்வாய்ப்பட்டனர், பலர் இறந்து விட்டனர். அவளும் குட்டி இளவரசியும் அதே நோய்க்கு இரையாகிவிட்டனர். ஒரு நாட்டு வைத்தியரிடம் அவர்கள் கூட்டி செல்லப்பட்டனர். ஆனால் பாதி வழியிலேயே காய்ச்சலுக்கு அவர்கள் இருவரும் பலியாகிவிட்டனர் என்று கூறிவிட்டு மாரிசன் தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டான். நான் அழுதேன். நான் இனிமேலும் பாசாங்கு செய்ய தேவையிருக்கவில்லை. நான் ஒரு சாம்ராஜ்யத்தையோ அல்லது புகழையோ விரும்பவில்லை. அசுர இனம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளட்டும். பிரஹஸ்தனோ அல்லது வித்யுத் ஜீவனோ யார் வேண்டுமானாலும் அரச பதவியை எடுத்துக்கொள்ளட்டும். நான் இப்படி என்னவெல்லாமோ உளறினேன். மாரிசனின் சூடான கண்ணீர் துளிகள் என் தோளின் மீது விழுந்தன. அப்போது வேதனையோடு கூடிய ஒரு சந்தேகம் என்னுள் எழுந்தது. பிறகு, இல்லை, அது உண்மையாக இருக்க முடியாது. மாரிசன் என்னுடைய நண்பன். அது நிகழ அவன் ஒருபோதும் அனுமதித்து இருக்க மாட்டான் என்று என்னை நானே சமாதானப்படுத்தி கொண்டேன். நான் என்னை அவனிடமிருந்து விடுவித்து கொண்டு, யார் அவளை வைத்தியரிடம் அழைத்து கொண்டு போனது என்று அவனிடம் கேட்டேன். மாரிசனின் கண்கள் உற்சாகம் இழந்திருந்தன. அங்கிருந்த சுவரில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை வெறித்து பார்த்தபடி அவன் எதையோ முணுமுணுத்தான். யாரோ ஒரு வீரன். யார் என்று விசாரித்து நான் உன்னிடம் கூறுகிறேன். ஆனால் அதை நீ மறந்தாக வேண்டும். முடியாது என்று நான் கத்தினேன். யார் அவளை வைத்தியரிடம் அழைத்து சென்றது என்று என்னிடம் கூறு. நான் மாரிசனை உலுக்கினேன். அவனது கண்களில் இருந்த பயத்தை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அவனது உதடுகள் இறுக்கமாக மூடியிருந்தன. அவன் என் பார்வையை தவிர்த்தான். பத்ரனா என்று நான் உரத்த குரலில் கேட்டேன். சபிக்கப்பட்ட அந்த பெயரை நான் உச்சரித்த போது என் வயிற்றில் ஒரு பயம் பரவியது. சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு அவன் மீண்டும், ராவணா, தயவு செய்து அதை மறந்துவிடு என்று கூறினான். நான் அவனை விலக்கி தள்ளிவிட்டு வெளியே ஓடினேன். நான் என் வாளை உருவிக்கொண்டு பத்ரனை உரக்க அழைத்தேன். ஒரு மரத்தின் அடியில் சதுரங்கம் விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சில வீரர்கள் தங்கள் தலைகளை திருப்பி என்னை பார்த்தனர். என் கையில் இருந்த வாளை கண்டவுடன் அவர்கள் வேகமாக எழுந்து நின்றனர். அவர்களில் ஒருவன் அங்கிருந்து ஓடிச் சென்று பிறகு ஒரு சில நிமிடங்களில் திரும்பி வந்து என் முன்னால் குனிந்து, அரசே, பத்ரன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கிசுகிசுத்தான். அவன் என்னை மரியாதையாக அழைத்த விதம் எப்படியோ எனக்கு சிறிது ஆறுதல் அளித்தது. ஒருவன் என்னை அரசன் என்று அழைத்து நீண்டகாலம் ஆகியிருந்தது. ஒருவேளை என் கையில் இருந்த வாள் அதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடும். நான் என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறேன்? ஒரு கீழ்நிலை வீரன் என்னிடம் மரியாதையாக நடந்து கொண்டவுடன் நான் என் காதலியின் மரணத்தையும் என் குழந்தையின் மரணத்தையும் மறந்து கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் அளவுக்கு அதிகார வெறி என்னை ஆட்கொண்டுள்ளதா? அந்த தந்திரக்கார பத்ரன் என்னிடம் வருவதற்குள் மீண்டும் என்னுள் கோபத்தை வரவழைத்துக் கொள்வதற்கு நான் கடுமையாக போராட வேண்டியிருந்தது. அவன் தனது பாம்பு கண்களுடன் என்னை பார்த்த விதம் என்னை அசௌகரியமாக உணர செய்தது. நான் திரும்பிக் கொண்டு என்னை பின்தொடர்ந்து வருமாறு அவனுக்கு கட்டளையிட்டேன். அவனது பயத்தை என்னால் உணர முடிந்தது. மக்கள் இன்னும் என்னை கண்டு பயந்தனர் என்பதை நினைத்து உள்ளூர ரகசியமாக நான் மகிழ்ந்தேன். நான் எனது முகாமிற்குள் நுழைந்த உடனேயே பத்ரனின் தொண்டையை பிடித்து எனது வாளை அதில் அழுத்தி பிடித்தேன். அதிலிருந்து ஒரு சொட்டு இரத்தம் வழிந்தது. அவன் பயந்து போய் சம்பந்தமில்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உளரத் துவங்கினான். வேதவதியையும் என் கை குழந்தையையும் நீ என்ன செய்தாய் என்று நான் கத்தினேன். அவன் தேம்பத் துவங்கி எனது மன்னிப்பை யாசித்து நின்றான். வேதவதிக்கும் என் குழந்தைக்கும் என்ன நேர்ந்தது என்று அவன் என்னிடம் கூறியபோது நான் ஒரு தூணைப் போல அங்கு நின்றேன். நடந்து விட்டிருந்த பயங்கரம் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவர்கள் இருவரும் இறந்து போய்விட்டதாக நான் பயந்திருந்தேன். ஆனால் பத்ரன் என்னிடம் கூறிய விஷயம் எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. என் காலடியில் விழுந்து கிடந்த அவனை எட்டி உதைக்க வேண்டும் போல எனக்கு தோன்றியது. ஆனால் அவன் ஒரு மலை பாம்பைப் போல என் கால்களை இறுக்கமாக பற்றியிருந்தான். அவனது தொடர்ச்சியான புலம்பல்களுக்கும் புரிந்து கொள்ள முடியாதபடி அவன் ஏற்படுத்திய சத்தங்களுக்கும் இடையே அவன் கூறிய சில விஷயங்கள் என் மனதிற்குள் நுழைந்தன. நான் அவற்றை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். மெல்ல மெல்ல அது எனக்கு புரிப்பட்டது. என் மகள் சாகவில்லை. தேவர்கள் குலத்தை சேர்ந்த ஓர் அன்பான அரசன் அவளை தத்தெடுத்திருக்கிறான். இப்போது அவள் ஓர் இளவரசியாக வளர்ந்து கொண்டிருக்கிறாள். ஒரு கண நேரம் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். என் மகள் உயிரோடு இருந்தாள். ஆனால் அவள் இப்போது எனது எதிரியின் இளவரசியாக இருந்தாள். ஒரு புதிய ஆற்றல் என்னுள் பெருக்கெடுத்தது. எனது படையை திரட்டி
ஜனகனின் ராஜ்யத்தை நோக்கி படையெடுத்து சென்று அவனது படைகளை தகர்த்தெறிந்து அவனது ராஜ்யத்தை சூறையாடி எனது மகளை திரும்பப் பெறுவேன். அவள் ஓர் அசுர பேரரசி. எந்த ஒரு தேவ அரசனாலும் அவளை என்னிடமிருந்து பறிக்க முடியாது. அவள் இலங்கையின் இளவரசி. அவள் ஓர் அசுர இளவரசியாகத்தான் வளர வேண்டும். பிறகு திடீரென்று நான் பயந்தேன். அவளை மீட்பதற்கு நான் என்னுடைய வலிமையை திரும்பப் பெற வேண்டியிருந்தது. எனது படை போதுமான அளவு வலிமையானதாக இருந்ததா? முதலில் என்னிடம் படையென்று ஒன்று இருந்ததா? நான் வெற்றி பெற்றாலும் கூட பிரஹஸ்தன் அல்லது வித்யுத் ஜீவன் போன்ற விஷமிக்க பாம்புகள் எனது சாம்ராஜ்யத்தில் சுதந்திரமாக உலா வரும்போது என் மகளின் பாதுகாப்பை என்னால் உறுதி செய்ய முடியுமா? நான் ஆதரவற்றவனாக உணர்ந்தேன். வெறுப்பு என்னுள் தலை தூக்கியது. நான் பத்ரனை ஓங்கி உதைத்தேன். இம்முறை அவனது மூக்கிலிருந்து இரத்தம் வந்தது. கீழ்த்தரமான ஜந்து. சில சமயங்களில் தேவர்கள் பின்பற்றிய சாதி அமைப்பு முறையில் ஏதோ அர்த்தம் இருந்ததாக எனக்கு தோன்றியது. பத்ரனால் எப்படி எனக்கு சமமானவனாக இருக்க முடியும்? என் மகளை பற்றிய எண்ணங்கள் என் மனதிற்குள் பாய்ந்து வந்தன. அவள் என்னைப் போல இருந்தாளா அல்லது மண்டோதரியைப் போல இருந்தாளா? மண்டோதரியை பற்றிய எண்ணம் எனக்கு பல இனிமையான விஷயங்களை நினைவுபடுத்தியது. பூரண நதிக்கரையிலும் காவிரி நதிக்கரையிலும் நாங்கள் கழித்த இனிமையான மாலை பொழுதுகள், மலர்கள் பூத்து குலுங்கிய மரங்களின் நறுமணம், மண்டோதரியின் மென்மையான உடல், மல்லிகையின் வாசம், குளிர்ந்த காற்றின் ஸ்பரிசம், நூற்றுக்கணக்கில் வட்டமிட்டு திரிந்த தேனீக்களின் ரீங்காரம், அணில்கள் பேசிக்கொண்ட சத்தம். அந்த கடைநிலை அசுரனின் பிடியிலிருந்து சிரமப்பட்டு நான் என்னை விடுவித்து கொண்டு ஆற்றை நோக்கி நடந்தேன். நான் என் நினைவுகளுடன் தனிமையில் இருக்க விரும்பினேன். எனது விருப்பங்கள் எனது ஆன்மாவின் அழுகையில் கரைந்து போயின. நூலின் அடுத்த அத்தியாயம் 30. பறிபோன இலங்கை. நான் பத்ரன் பேசுகிறேன். மத்திய இந்தியாவில் இருந்து நாங்கள் வெற்று கைகளுடன் திரும்பினோம். எல்லோரும் எங்கள் அரசன் மீதும் எங்கள் படையினர் மீதும் எங்களது மந்திரிகள் மீதும் ஒருவர் மீது ஒருவரும் கோபமாக இருந்தனர். எங்கள் அரசன் விடுவிக்கப்படுவதற்கு முன்பே வித்யுத் ஜீவன் சில மந்திரிகளோடு சேர்ந்து இலங்கைக்கு பயணமாகியிருந்தான். அவன் மாலாவுடனான தொடர்பை புதுப்பித்திருப்பான் என்று நான் உறுதியாக நம்பினேன். அது குறித்து நான் பொறாமை கொண்டேன். மாலா ஒரு கயவனை வரவேற்று கொண்டிருந்த போது நான் ஒரு முட்டாள் அரசனிடம் மாட்டிக்கொண்டு விழித்தேன். மாலாவை பற்றிய நினைப்பு இந்த படையெடுப்பு நெடுகிலும் என்னை தொந்தரவு செய்து வந்திருந்தது. ஆனால் வித்யுத் ஜீவன் இலங்கைக்கு புறப்பட்டு சென்றபோதுதான் நான் அதிகமாக கவலைப்பட்டேன். அதோடு கூடவே தோல்வியுணர்வும், இப்படி பிச்சைக்காரத்தனமான விதத்தில் இலங்கைக்கு திரும்பி சென்றது குறித்து அதன் குடிமக்கள் எங்களுக்கு கொடுக்கவிருந்த கோபமான வரவேற்பும் என் கவலையை அதிகரித்தன. வேதவதிக்கு நேர்ந்திருந்த கதிக்கு என் மீது மட்டுமே குற்றம் சுமத்தப்பட்டது என்னை மனசோர்வுக்கு ஆளாக்கியது. இலங்கைக்கு திரும்பி சென்ற வழியில் நாங்கள் இன்னொரு அவமானத்தையும் தேடிக்கொண்டோம். விந்திய மலைத்தொடரின் தெற்கு அடிவாரங்களில் அரை சாதியினனான வாலி ஆண்டு வந்தான். பேராற்றல் வாய்ந்த அவனை எல்லோரும் வானர அரசன் என்று இழிவாக அழைத்தனர். அவரது மக்கள் வானரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அசுர மற்றும் தேவ இனங்களின் கலப்பு அவர்கள். ஆனால் இரு இனங்களுமே அவர்களை வெறுத்து ஒதுக்கி வைத்தன. வானர இனத்தோருக்கு இடையேயான சச்சரவுகளை தகர்த்து வானர இனத்தை வாலி ஒன்று சேர்க்கும் வரை அவர்கள் அவ்விரு நாகரிகங்களின் விளிம்பின் மீது வாழ்க்கை நடத்தினர். கிஷ்கிந்தையை தலைநகராக கொண்டு ஆண்டு வானர இனத்தினர் வடக்கில் இருந்த தேவ சாம்ராஜ்யங்களுக்கும் தெற்கில் இருந்த அசுர சாம்ராஜ்யங்களுக்கும் ஓர் அச்சுறுத்தலாக உருவாயினர். வானரர்கள் தங்களை மத்திய இந்தியாவின் காடுகளுக்குள் மட்டுப்படுத்தி கொண்டிருந்ததால் கடற்கரை வழியாக நாங்கள் வடக்கு நோக்கி படையெடுத்த போது அவர்களை நாங்கள் எதிர்கொள்ளவில்லை. வானர அரசனான வாலியின் இளைய சகோதரன் சுக்ரீவன் வாலியின் எதிரி என்ற விஷயமும், அனுமானைப் போன்ற மதிப்பு வாய்ந்த மிகப்பெரிய வீரர்கள் வாலியை கைவிட்டுவிட்டு சுக்ரீவனுடன் போய் சேர்ந்து கொண்ட விஷயமும், எல்லளவு மதிப்பை ஏனும் சம்பாதிப்பதற்கு சிறிது வெற்றியை தேடி தவித்துக் கொண்டிருந்த எங்கள் அரசனை தூண்டியிருக்கக்கூடும். ராவணன் ஒரு பிச்சைக்காரனாக ஆகியிருக்கவில்லை. ஆனால் அவரது பதவி மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்தது. பிரஹஸ்தனோ அல்லது வித்யுத் ஜீவனோ தனது இடத்தை எடுத்துக்கொள்வார்கள் என்ற நிரந்தர பயத்துடன் அவர் வாழ்ந்தார். அவர்கள் தனக்கு முன்பாக இலங்கைக்கு புறப்பட்டு சென்றிருந்தது அவருக்கு பெரும் சந்தேகத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியது. எனவே தனது இழந்த புகழை மீட்டெடுப்பதற்கு கிஷ்கிந்தையை தாக்குவதென்று அவர் தீர்மானித்தார். உற்சாகம் இழந்திருந்த எங்கள் படை ஓர் அமாவாசை நாளன்று கிஷ்கிந்தையின் மீது தாக்குதல் நடத்தியது. ஆனால் நாங்கள் எந்த தாமதமும் இன்றி தோற்கடிக்கப்பட்டோம்.
நாங்கள் சுலபமாக சரணடைந்தோம். அடுத்த நாள் காலையில் அந்த வானர அரசன் தனது பிணை கைதிகளை பார்க்க வந்தபோது தன் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது அசுரப்படை என்பதை கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைந்தான். நாங்கள் இரவில் கொள்ளையடிக்க வந்திருந்த சாதாரண கொள்ளைக்காரர்கள் என்று தான் நினைத்திருந்ததாக அவன் எங்களிடம் கூறியபோது, எண்ணற்ற சண்டைகளில் நாங்கள் அடைந்திருந்த அனைத்து காயங்களையும் விட அதிகமான வேதனையை அது எங்களுக்கு கொடுத்தது. அவன் எங்களை ஆதரவோடு கையாண்ட விதம் எங்களை அதிகமாக இழிவுபடுத்துவதாக இருந்தது. அவன் எங்கள் அனைவரையும் சம அளவு மரியாதையுடன் நடத்தினான். எங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்காக அவன் எங்களிடம் மன்னிப்பும் கேட்டான். பிறகு கௌரவமான விருந்தினர்களைப் போல அவன் எங்களை உபசரித்தான். நாங்கள் வயிறு புடைக்க சாப்பிட்டோம், மூக்கு முட்ட குடித்தோம். வானர மேளங்களின் இசைக்கு ஏற்ப காலை வரை நடனமாடினோம். பொழுது விடிந்தபோது நாங்கள் எங்கள் அவமானத்தை மறந்துவிட்டு வானரர்களின் நெருங்கிய நண்பர்களாக ஆகியிருந்தோம். வானரர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு நிரந்தரமான நட்பு நீடிக்கும் என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். பிறகு நாங்கள் அந்த வானர தேசத்தை விட்டு புறப்பட்ட போது சில சுவாரஸ்யமான காட்சிகளை கண்டோம். எங்கள் அரசனான ராவணன் வானர அரசனை கட்டியணைத்து கொண்டிருந்ததையும், அந்த வானர அரசன் எங்கள் அசுர அரசனுக்கு அறிவுரை கொடுத்து கொண்டிருந்ததையும் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடனும் மன உறுதியுடனும் அந்த இடத்திலிருந்து வெளியேறினோம். அந்த வானர ராஜ்யத்துடன் நிரந்தர நட்பு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தாகி இருந்தது என்பதையும், வாலி எங்கள் அரசனின் நண்பனாகவும் தத்துவ இயலாளராகவும் வழிகாட்டியாகவும் ஆகியிருந்தான் என்பதையும் நான் ஒட்டு கேட்டேன். எளிய மனம் கொண்ட என்னை போன்ற ஒருவனுக்கு அது சுவாரஸ்யமாகவும் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருந்தது. அடுத்த வேளை சாப்பாடுதான் எனது முக்கிய கவலையாக இருந்தது. இந்தியாவின் தெற்கு கடற்கரையை அடைவதற்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆனது. கடலை கடந்து சென்று எங்களது அன்புக்குரிய தீவை விரைவாக அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விரும்பினோம். ஆனால் எங்களை இந்தியாவிற்கு கூட்டி வந்திருந்த வருணனின் கப்பல்கள் எங்கள் கண்களில் தென்படவே இல்லை. நாங்கள் 15 நாட்கள் காத்திருந்தோம். ஒவ்வொரு நாள் கடந்த போதும் எங்களுடைய பதற்றம் அதிகரித்து கொண்டே போனது. இறுதியில் விஷயத்தை தன் கையில் எடுப்பதென்று எங்கள் அரசனான ராவணன் தீர்மானித்தார். மரங்களை வெட்டுமாறு அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். விரைவில் ஒரு சில படகுகள் எங்கள் வசம் இருந்தன. அது ஒரு துணிச்சலான திட்டம்தான். ஆனால் மாரீசன் இருப்பு கொள்ளாமல் தவித்தான். இறுதியில் ஒரு சில வீரர்கள் மட்டுமே இலங்கைக்கு பயணிக்க வேண்டும் என்று அவன் பரிந்துரைத்தான். ராவணனை ஓரங்கட்டிவிட்டு வித்யுத் ஜீவனோ அல்லது பிரஹஸ்தனோ இலங்கையின் அரசனாக ஆகியிருக்கக்கூடும் என்று அவன் பெரிதும் சந்தேகித்தான். பயண வேலைகள் நடந்து முடிந்தபோது நாங்கள் முகாமிட்டிருந்த காவிரி நதியின் முக துவாரத்தில் இருந்த துறைமுகத்தை நோக்கி பல கப்பல்கள் வந்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். காட்டுக்குள் சென்று ஒளிந்து கொள்ளுமாறு ராவணன் எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்கள் மறைவாக இருந்தபடியே அந்த கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தப்படுவதை பார்த்தோம். கடற்கொள்ளையர்களின் அரசனான வருணனின் கப்பல்கள்தான் அவை. சரக்குகள் ஏற்றப்படும் வழக்கமான நாவாய்த் துறைகளில் அவை நங்கூரமிடப்படவில்லை. அவை போர்க்கப்பல்கள். ஆட்களுடன் சிறிய படகுகள் அக்கப்பல்களில் இருந்து நீருக்குள் இறக்கப்பட்டன. விரைவில் அவர்கள் நாங்கள் முகாமிட்டிருந்த கடற்கரையை நோக்கி கோபத்துடன் துடுப்பு போட்டு வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் வந்து சேர்வதற்காக நாங்கள் சுமார் அரை மணி நேரம் காத்திருந்தோம். அப்போது பிரஹஸ்தனும் ஒரு சில காவலாளிகளும் எங்களை நோக்கி நடந்து வந்ததை நாங்கள் கண்டோம். ராவணனும் மாரீசனும் தாங்கள் மறைந்திருந்த இடங்களை விட்டு வெளியே வந்தனர். தங்கள் கைகளில் வாள்களை ஏந்தியபடி அவர்கள் பிரஹஸ்தனை நோக்கி சென்றனர். பிரஹஸ்தன் நிமிர்ந்த தலையுடன் ராவணனை வெளிப்படையான வெறுப்போடு பார்த்தான். ராவணன் தனது முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டார். மாரீசன் விரைவாக சுதாரித்து கொண்டு பிரஹஸ்தனுக்கும் ராவணனுக்கும் இடையே நின்றான். பிரஹஸ்தன் சற்று விலகி ராவணனின் முன்னால் குனிந்து பணிந்து எங்களை ஆச்சரியப்படுத்தினான். நாங்கள் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி ஆர்ப்பரித்தோம். மாரீசன் திகைத்தான். பிறகு இனிமையாக ஆச்சரியப்பட்டான். அவன் பிரஹஸ்தனை கட்டி அணைத்தான். ஒழுங்கை மறந்துவிட்டு நாங்கள் வேகமாக முன்னால் ஓடினோம். பிரஹஸ்தன் அசௌகரியமாக உணர்ந்தான். ஆனால் மாரீசன் அவனுக்கு மீண்டும் உறுதியளித்துவிட்டு என்ன நிகழ்ந்திருந்தது என்று அவனிடம் கேட்டான். பிரஹஸ்தன் சிறிது தயக்கத்துடன் மாரீசனை பார்த்து, ராவண, அதாவது அரசனையும் உன்னையும் விட்டுவிட்டு வித்யுத் ஜீவனுடன் இலங்கைக்கு செல்வதென்று நான் தீர்மானித்தது ஒரு பெரும் தவறு என்று நான் நினைக்கிறேன். நான் அந்த கயவனை எப்போதுமே சந்தேகித்து வந்திருந்தேன்.
ஆனால் அவன் எவ்வளவு தூரம் தன்னை தரம் தாழ்த்திக் கொள்வான் என்பது என் புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருந்தது. நாங்கள் இலங்கையை அடையும் வரை அவன் இனிமையாகவும் நயமாகவும் நடந்து கொண்டான். ஆனால் நாங்கள் இலங்கையில் கால் வைத்தவுடனேயே, நீங்கள் திரும்பி வரும் வரை ஒரு தற்காலிக அரசனை நியமிக்க வேண்டும் என்று நச்சரிக்கத் துவங்கினான். அரச பாரம்பரியத்தில் அரச பதவி என்பதே ஒரு புதிய கூட்பாடு என்று நான் அவனிடம் வலியுறுத்தினேன் என்று கூறினான். பிறகு அவன் ராவணனை பார்த்தான். ராவணன் பிரஹஸ்தனின் கண்களை தவிர்த்தான். பிரஹஸ்தன் தொடர்ந்தான். ஆனால் அவன் நயவஞ்சகமாக பேசி மக்களை ஏமாற்றுவதில் வல்லவன் என்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும். உயர்மட்ட குழுவின் பிற உறுப்பினர்களுக்கு அவன் லஞ்சம் கொடுத்தான். அவர்களை அச்சுறுத்தினான். அவர்களை தாஜா செய்தான். ஜம்புமாலியும் நானும் மட்டுமே மறுப்பு தெரிவித்தோம். அவனது யோசனையை எதிர்க்கும் விதமாக நான் உயர்மட்ட குழுவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டேன். நான் அரசியலை விட்டே ஒட்டுமொத்தமாக ஒதுங்கியிருப்பேன். ஆனால் புதிய அரசனான வித்யுஜீவன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருகிறான். அவனது பெரும்பாலான நடவடிக்கைகள் தேவையற்றவையாக உள்ளன. 3 மாதங்களில் தான் விரும்பிய போதெல்லாம் வரிகளை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரத்தை அவன் சீரழித்து விட்டான். சூறையாடுவதற்கு அவன் வருணனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்தான். அப்படி கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை அவர்கள் இருவரும் பங்கு போட்டு கொண்டனர். இப்போது சில கருத்து வேறுபாடுகளால் அவர்கள் பிரிந்து விட்டனர். வருணன் ராவண, அதாவது அரசனுக்காக கப்பலில் காத்து கொண்டிருக்கிறான். கடற்படைக்கு வந்து நமது அரசன் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவன் பழிவாங்க துடித்து கொண்டிருக்கிறான். ராவணன் இப்போது முன்னால் வந்து பிரஹஸ்தனிடம், ஆனால் எனது சகோதரர்கள், என் மனைவி மற்றும் என் சகோதரியின் நிலை எப்படி உள்ளது என்று கேட்டார். அவரது குரலில் பதற்றமும் அக்கறையும் தொனித்ததை எங்களால் உணர முடிந்தது. அரசே, உங்கள் சகோதரி பாதுகாப்பாக இருக்கிறாள். ஆனால் மிகவும் மகிழ்ச்சியற்று இருக்கிறாள். அவள் இன்னும் தன் கணவனின் மீது தீராத காதல் கொண்டுள்ளாள். குன்றுகளில் உள்ள ஒரு மறைவான இடத்திற்கு நான் உங்கள் மனைவியை கூட்டிச் சென்றுவிட்டு பிறகு அவரது தந்தையிடம் அவரை அனுப்பி வைத்து விட்டேன். இளவரசன் கும்பகர்ணனை பற்றித்தான் எங்களுக்கு பெரும் கவலையாக உள்ளது. வித்யுஜீவனின் கொடுங்கோலுக்கு எதிராக குரல் எழுப்பிய ஒரே ஆண்மகன் அவன் மட்டும்தான். அரசே, இதை கூறுவதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். அவன் துணிச்சலானவன்தான். ஆனால் மிக எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறான். ஆனாலும் அவன் ஒரு வெகுளி. அவன் தனது நண்பர்களால் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாகி சிறைப்படுத்தப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு யமலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டான். அவன் சாகவில்லை. சாயத்ரி மலையின் கிழக்கு பகுதியில் காட்டினுள்ளே வெகு தூரத்தில் யமன் என்ற ஒரு கொள்ளைக்காரன் விஷ திரவங்களையும் மது வகைகளையும் காய்ச்சுகிறான். மூலிகைகளையும் போதை மருந்துகளையும் தயாரிக்கிறான். வித்யுஜீவன் அவனது சீடர்களில் ஒருவனாக இருந்தான். யமனின் பரிசோதனைகளுக்காக வித்யுஜீவன் ஓர் அசுர இளவரசனை தனது குருவிற்கு வெகுமதியாக கொடுத்திருக்கிறான். இளவரசன் கும்பகர்ணன் இப்போது அங்குதான் இருக்கிறான். ராவணன் இப்போது கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தார். மாரீசன் அவரது தோளில் ஆறுதலாக கை வைத்தார். ஆனால் ராவணன் அதை வேகமாக தட்டிவிட்டுவிட்டு, போருக்கு தயாராகுங்கள், அந்த கபடதாரியை நாம் சிறைப்பிடித்தாக வேண்டும் என்று கத்தினார். திடீரென்று அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இப்போது எங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. ஒரு தனி மனிதனின் புகழுக்கான ஓர் அர்த்தமற்ற யுத்தமல்ல இது. எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் எங்கள் மனைவியர் மற்றும் குழந்தைகளையும் ஒரு கொடுங்கோலனின் கைகளில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு யுத்தம் இது. நான் மாலாவை பற்றி கவலைப்பட்டேன். அப்போது பிரஹஸ்தன் தன் கையை உயர்த்தினான். ஒரு சில நொடிகளுக்குப் பிறகு அங்கு ஓர் ஆழ்ந்த அமைதி நிலவியது. அரசே, முதலில் நாம் இளவரசன் கும்பகர்ணனை விடுவிக்க வேண்டும். அந்த கயவனின் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இளவரசனின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. அதற்கு பதில் அளிப்பதற்கு முன்பு ராவணன் ஒரு சில நொடிகள் காத்திருந்தார். பிறகு லேசாக தலையை குனிந்து வணங்கிவிட்டு, பிரதம மந்திரியே, உனது அறிவார்ந்த ஆலோசனையையும் உனது ஞானத்தையும் நான் மதிக்கிறேன். நான் உன் வழிகாட்டுதலின்படி நடக்கிறேன் என்று கூறினார். பிறகு முகத்தில் மகிழ்ச்சி பொங்க நின்று கொண்டிருந்த மாரீசனை திரும்பி பார்த்து, மாமா, நமது நண்பனான அரசன் வாலியிடம் ஒரு தூதுவனை அனுப்புங்கள். போதை மருந்து அரசனான யமனை நாம் தீர்த்து கட்டுவதற்கு அவனது உதவி தேவை என்று அவனுக்கு தகவல் கொடுங்கள். நமக்கு அவனது உதவி நிச்சயமாக தேவை என்று கூறினார். பிறகு திடீரென்று ஏதோ யோசனை வந்தவராக பிரஹஸ்தனை பார்த்து, எங்களது இளைய சகோதரன் விபீஷணன் என்னவானான் என்று கேட்டார். பிரஹஸ்தன் தனது புன்னகையை கட்டுப்படுத்தி கொண்டு, அரசே,
அவன் தனது சொந்த கைகளால் ஒரு சிறிய கோவிலை நிர்மாணித்து அதற்குள் தன்னை அடைத்து கொண்டுள்ளான். இத்தீங்கிலிருந்து ரட்சித்து அருளுமாறு தேவ கடவுளான விஷ்ணுவிடம் அவன் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறான். பிரார்த்தனையை தவிர அவன் வேறு எதுவும் செய்வதில்லை என்று கூறினான். எங்களில் பலர் அமைதியாக சிரித்தோம். நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.